இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காந்தியடிகள் ஒரு முறை காஷ்மீரிலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது ரயிலிலே பயணம் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார். அவர் ரயில் வந்தவுடனே 3வது வகுப்பிலே உள்ள அந்த ரயில் பெட்டியிலே ஏறி அமர்ந்தார். அதை பார்த்த மற்றொருவர் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் இந்த பெட்டியில் ஏறி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், இதை விட பின்னாடி ஒரு பெட்டி இருந்தால் கூட அந்த பெட்டியில் தான் நான் ஏறி இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே அந்த வண்டியானது நிப்பாட்டப்படுகிறது. நிறுத்தப்பட்ட உடனே அங்கே காவலர்கள் வந்து அவரை இறங்கச் சொல்லி வேறொரு பெட்டிக்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே காந்தியடிகள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், எதற்கு என்னை மாற்ற நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வருகின்ற பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது, இந்த ரயிலினுடைய மேற்கூரையானது சற்று உடைந்து இருக்கிறது, அதனால் தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறது, நீங்களும் சற்று நனைந்திருப்பது போல எங்களுக்கு தெரிகிறது, தயவு செய்து நீங்கள் பெட்டியை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த பெட்டியை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், வேறொரு ரயிலிலே நாங்கள் இதை மாற்றிவிட்டு அந்த ரயிலில் உள்ள பெட்டியை நாங்கள் இதற்கு மாற்றிவிடுவோம், அதிலே மக்கள் பயணம் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். உடனே காந்தியடிகள் அவரிடம் சொல்லுகிறார், இந்த பெட்டியிலே மக்கள் பயணம் செய்ய முடியும் என்றால் ஏன் என்னால் முடியாது? என்னாலும் இதிலே பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு அதே பெட்டியிலே பயணம் செய்கிறார். எந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு என்கின்ற தீ இருந்தால் அவரால் அந்த ரயிலிலே பயணம் செய்ய முடியும் என்பதை நீங்களே இந்த நிகழ்வின் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இந்து பெண்மணியானவள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறவள் ஒரு கான்வென்ட் பள்ளிக்கூடத்திலே படிக்க ஆசிக்கிறார். உடனே அவருடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணியை அந்த பள்ளிக்கூடத்திலே அனுமதிக்கிறார்கள். அனுமதித்ததோடு அவர்கள் செய்கின்ற பழக்க வழக்கம் அனைத்துமே பிடித்து போகிறது. அவருடைய மரபு பிடிக்கிறது, அவருடைய வழிபாடுகள் பிடிக்கிறது, அவர்கள் செய்கின்ற ஜபங்கள் பிடித்து விடுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணி எப்படியாவது ஒரு கிறிஸ்தவளாக மாறிவிட வேண்டும் என்று அவள் ஆசிக்கிறார். உடனே அவள் அந்த அருட்சகோதரிகளிடம் போய் சொல்லுகிறாள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய தந்தையிடமும் தாயிடமும் போய் இந்த தகவலை சொல்லு என்று சொல்லி அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். காலம் கடந்து செல்லுகிறது. இவருடைய பள்ளி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. உடனே அவர் கல்லூரி வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. கல்லூரி வாழ்க்கைக்கு செல்லுகின்ற பொழுதும் அங்கே ஒரு கிறிஸ்தவ கல்லூரிக்கு அவள் செல்லுகிறாள். அங்கே படிக்கின்ற பொழுது அவளுக்கு அருகாமையிலே ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே போவதும் அவளுக்கு வழக்கமான ஒன்றாக ஆகிவிட்டது. அங்கு செல்லுகிறாள், அங்கே ஜபம் செய்கிறார், படிக்கிறார், மாறுகிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தொடுகிறார் என்பதை உணர்கிறார். ஒரு வழியாக அந்த அருட்தந்தையை பார்த்து, நான் திருமுழுக்கு பெற வேண்டும், எனக்கு ஆசிரை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவரும் சொல்லுகிறார், உன்னுடைய பெற்றோரிடமிருந்து அனுமதியை பெற்று வாரும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அவருடைய பெற்றோருக்கு இந்த செய்தியானது கொடுக்கப்படுகிறது. இவளும் செல்லுகிறாள். அவள் சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் முடியாது, உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் செய் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுக பார்க்கிறார்கள். மேலுமாக அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவளாக மட்டுமே மாறுவேன், வாழுவேன் என்று சொல்லுகிறார். உடனே அவர் தலையிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டு, நீ எப்படியாவது சென்று விடு என்று சொல்லி அவரை வழி அனுப்பி விடுகிறார்கள். இவரும் வருகிறார். வந்து அந்த அருட்தந்தையை சந்தித்து திருமுழுக்கும் பெறுகிறார். திருமுழுக்கு பெற்றதோடு மட்டும் அல்லாமல் உண்மையான கிறிஸ்தவளாக வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இவளுக்கு ஒரு செய்தியானது கிடைக்கிறது. என்ன செய்தி என்றால், அவருடைய தாயையும் தந்தையும் அவருடைய சகோதரர்கள் சொத்துக்காக அவரை வைத்து கொண்டு அவரை விரட்டி விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறார். உடனே அவருடைய இடத்திலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய தாயையும் தந்தையும் அழைத்து கொண்டு அவருடைய வீட்டிலே வைத்து பாதுகாக்கிறார். இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மும்பையிலே என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி முடிகிறது? அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு தீயை அவர் உள்ளத்திலே வாங்கி கொண்டு அவர் மட்டும் அந்த வாழ்க்கையை வாழாமல் தன்னுடைய பெற்றோருக்கும் அந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவள் அந்த பெற்றோரையும் அவருடைய வாழ்க்கைக்கு அழைத்து வருகிறார், அவரையும் மனமாற அழைக்கிறார் என்று நாம் இந்த நிகழ்விலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு நெருடலான வாசகம். தீ மூட்ட வந்தேன் என்கின்ற ஒரு வார்த்தை பலருக்கு ஒரு நெருடலை தரும்.
பல வேளைகளிலே என்னடா ஆண்டவர் இயேசு அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றல்லவா சொன்னார், அவர் பிறந்தவுடனே அனைத்து மாந்தர்களும் மக்களிக்கிறார்கள் என்றல்லவா சொன்னார், ஆனால் இன்று இங்கே தீமூட்ட வந்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஒரு நெருடலை நமக்கு தரும். பிரியமானவர்களே, இந்த செய்தியானது ஆண்டவர் இயேசு எருசலேம் பயணத்திலே அவசரமாக செல்லுகின்ற பொழுது ஒரு சொல்லிய செய்தியாக இருக்கிறது என்று இறையியலாளர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். மேலும் இந்த செய்தியிலே திருமுழுக்கை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே தீ என்பதை திருமுழுக்காகவும் பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலுமாக இந்த திருமுழுக்கை அவர்கள் துன்பமாக பார்த்தார்களா அல்லது மாட்சிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்த்தார்களா என்று விளக்கப்படவே இல்லை. இதை தான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. மேலும் உரோமையர்கள் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ மதத்தையும் அடியோடு வெறுத்தார்கள். ஏனென்றால் ஒரு சிலர் அவர்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவை சார்ந்தவர்களாகவும் ஒரு சிலர் கிறிஸ்தவர்களை சாராதவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து உலக வரலாற்றை மட்டும் கிபு என்று இரண்டாக பிரிக்கவில்லை, மாறாக குடும்பத்தையும் இரண்டாக பிரித்து விட்டார். அதுவும் நெருப்பு வடிவிலே வந்து எங்கள் குடும்பத்தை இரண்டாக பிரித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் உரோமையர்கள் கிறிஸ்துவை வெறுத்தார்கள், கிறிஸ்தவ மதத்தை வெறுத்தார்கள். அந்த குடும்பத்திலே தான் இருவர் கிறிஸ்தவர்களாகவும் மூவர் கிறிஸ்தவர் அல்லாதவராகவும் இருந்து அவர்கள் மத்தியிலே பிளவு உண்டாக்கப்பட்டது என்பதை நினைத்துதான் அவர்கள் வெறுத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் கிறிஸ்து ஒரு எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் என்று லூக்கா நற்செய்தியிலே சிமியோன் அழகாக சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 34வது இறைவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் அங்கே இருந்தார்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் 3வது அதிகாரம் 55வது இறைவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவினுடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொள்கிறோம். அது நமது உள்ளத்திலே அணையாது காக்கும் பொருட்டு எரிகின்ற தீயாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாமும் விசுவசிக்கிறோம். இந்த தீயானது எப்படி இருக்கிறது? தீயானது புனிதப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. தீயானது தீமையை விரட்டக்கூடியதாக இருக்கிறது. தீயானது ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தீயானது வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தீயின் வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது நாமும் ஒளிகூட்ட, புனிதப்படுத்த, வழிகாட்ட, தூய்மையாக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இதை திருவிவிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த ஒளியானது கிறிஸ்துவின் வழியிலே வாழ வேண்டும் என்பதை அழைப்பு விடுக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். மோயிசனுக்கு முட்புதரிலே கடவுள் காட்சி கொடுக்கிறார். அங்கே இறைவனுடைய பிரசனம் இருக்கிறதை உணர்ந்து கொண்டார் மோயிசன். அதே போல மோயிசன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் கடவுள் இருந்து பாதுகாத்தார் எங்கள் மக்களை என்று அங்கே சொல்லப்படுகிறது. இறைவன் நெருப்பு தூண் வழியாக அவர்களை பாதுகாத்து வந்தார். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது திருத்தூதர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நெருப்பு பிளம்பானது அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தொட்டு அவர்கள் பேசுகின்ற இறை செய்தியானது மக்களுக்கு அவர்கள் எந்த மொழியிலே வந்திருக்கிறார்களோ அந்தந்த மொழியிலே அவர்களுக்கு போய் சேர்க்கப்பட்டது என்பதை சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இறைவன் நெருப்பு வழியாக அங்கே அவர்களுக்கு போதனையை போதிக்க செய்தார் என்பதையும் பார்க்கிறோம். இந்த தீயானது நகர்களை அழித்தது, இந்த தீயானது தீமையை ஒழித்தது. இப்படிப்பட்ட தீயானது நமது உள்ளத்திலே அணையாது காக்கும் பொருட்டு நாம் வாழுகின்ற பொழுது நம்மிலும் அந்த இறைவன் குடிகொண்டு செயலாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். இதை சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆதிகால மனிதன் இந்த தீயை எப்படி பயன்படுத்தினான்? விலங்குகளை விரட்டுவதற்காகவும் குளிரை தணிப்பதற்காகவும் பயன்படுத்தினான். மேலுமாக வளர்ச்சி அடைந்த அறிவியல் காலங்களிலே அதை ஒரு சக்தியாக மாற்றமடைந்து அவன் மாறி போய் உலக அளவிலே பெரிய ஆற்றல் படைக்கக்கூடிய சக்தி என்று உருவகம் கொடுத்து அதை உயர்ந்து நின்றான். இந்த தீயானது நம் ஒவ்வொருவரிலும் இருக்கிறதா? இந்த தீயை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இப்படிப்பட்ட தீ என்னிலே இருக்கின்ற பொழுது எந்த மாற்றத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இறைவனுடைய தீயானது நம் மனங்களை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது, நம் மனங்களிலே இருக்கின்ற அழுக்குகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீயை எரேமியா இறைவாக்கினருக்கு கொடுத்து எரேமியா இறைவாக்கினர் மக்களுக்கு நற்செய்தியை போதிப்பதற்கு நான் தீய நாக்கை கொண்டவன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த தீ வழியாக நன்மைத்தனங்களை மிகுந்த மக்களாக அந்த மக்களை மாற்றுவதற்கு அருட்பொழிவு செய்தார் என்பதையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே புனித பவுல் அடிகளார் அவர்கள்
கிறிஸ்தவ மக்களை அழிக்க வேண்டும் என்று தர்சீசுக்கு நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு ஒளியானது அவருக்கு கண்ணிலே படுகிறது. அந்த ஒளி ஆண்டவருடைய தீயாக பார்க்கப்படுகிறது. அந்த தீ தொட்டதன் வழியாக அவர் அகில உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார், நற்செய்திக்காக சான்று பகர்ந்து இறந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு இந்த தீ கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுது அந்த தீயானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஞான பெற்றோரும் நமது தந்தையர்களும் இதோ கிறிஸ்துவின் ஒளி என்று சொல்லி அருட்தந்தையானவர் கொடுக்கின்ற பொழுது அதை கைகளிலே அந்த குழந்தையினுடைய கைகளோடு சேர்த்து பிடிக்கின்ற பொழுது அந்த தீயானது கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஒளி நாம் ஒவ்வொருவருமே நல்ல முறையிலே வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஒளி நாம் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் படிப்பினைகளை ஒவ்வொருவருக்கும் காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஒளியின் வழியிலே நாம் நடக்கின்றோமா என்று சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் ஒளியிலே நாம் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு கிறிஸ்து தருகிறார். ஏழையரின் உள்ளத்தோரை நாம் அனுசரிக்கவும், துயருவோருக்கு நாமும் துயருற்ற மக்களுக்கு அனுதாபங்களை காட்டவும், கனிவுடைய மக்களாக மாறவும், ஏழையரின் உள்ளத்தராக இருக்கவும், இரக்கமுடையவராக இருக்கவும், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கவும் அந்த தீ நமக்கு வழிவகை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த தீயானது இந்த திருப்பலியின் வழியாக என்னை ஆறுதல் படுத்துகிறது. இந்த திருப்பலியின் வழியாக எனக்கு சக்தியை கொடுக்கிறது. அந்த தீ ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்திலே அணையாது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்துவினுடைய படிப்பினை, இந்த கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நெறிகளை, இந்த கிறிஸ்துவினுடைய சட்டதிட்டங்கள் அனைத்தையும் நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமென்.